இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். Most welcome to the Covenant of the Day. Today is 16th May 2025, Friday. We have Revival Healing Service. வாங்க கலந்து கொள்ளுங்க. திடீர்னு ஒரு ஆவல் வந்தது. காலையில் உடைய ஆலயம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததுனால ஆலயத்தை காட்டி இந்த காலை வேளையிலே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். நன்மையாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். போதுமானவராய் இருப்பார். அவருடைய பலன் உங்களுக்குள் இருக்கும்படியாய் நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கான வசனத்தை பார்ப்போமே. 2 Corinthians chapter 13 verse 9. 2 Corinthians 13:9. For we are glad when we are weak and you are strong. And this also we pray that you may be made complete. நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலம் உள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் புரிந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். பவுல் பாருங்க எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா பேசுறாரு. He is an apostle, a chosen vessel. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். அவர் சொல்றாரு, நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருப்பதற்காக சந்தோஷப்படுகிறோம். We are weak, you are strong. We praise the Lord for that. Hallelujah. என்ன சொல்ற, விசுவாசிகள் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருங்க, சாட்சி உள்ளவங்களா இருங்க. கிறிஸ்துவுக்காக நாங்கள் பலவீனமாய் போய்கிட்டு இருந்தா பரவாயில்ல, நீங்க பலமுள்ளவங்களா இருங்க. அப்படி சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். இன்னும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய், இன்னும் மகிமையாய், நல்ல ஒரு பாத்திரமாக, நல்ல தரமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாதானுங்களே. நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். And we pray that you may be made complete. கிறிஸ்துவுக்குள் ஒரு முழுமையான வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து வாழ்க்கை பாடு நிறைந்த வாழ்க்கை என்பது உண்மை. ஏன்னா நீ கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது உனக்கு சோதனைகள், கஷ்டங்கள் வரும் தான். சாத்தான், தீய சக்தி, இருள் நிச்சயமாக நம்மை விடமாட்டார். ஆனால் உங்களுக்குள்ள நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதைத்தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எங்களுக்குள் இருந்து பேசுகிறார், கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பலம் பெற்றவர்களாக, கிறிஸ்துவுக்கு மகிமையாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இது ஒரு சவால் நிறைந்த ஒரு செய்தி. நீங்கள் பலன் பெற்றவர்களாக, முழுமை அடைந்தவர்களாக ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா? Are you living a life, that complete life in Christ? That question we should ask ourselves, dear brother and sister. You should ask, my family, how is my family, my children, are they complete in the faith? விசுவாசத்துக்குள்ளே முழுமையான குடும்பமாய், பிள்ளையாக இருக்கிறார்களா என்று பாருங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆவியானவர் உங்களை நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். நல்ல ஒரு சீரான நிலையை தந்து கர்த்தர் பாதத்தை பிடித்து கொள்ள உதவி செய்வார். அலங்கரிப்பை நம்பாதீங்க, சரிங்களா? ரொம்ப ஆர்ப்பாட்டம், கலகலப்பெல்லாம் நம்பிக்கிட்டு போகாதீங்க. அதனால ஒரு நிறைவு வராது. சாத்தான் தந்திரம் உள்ளவன். தியாகம், விடாமுயற்சி, மன்னிப்பு, இவையெல்லாம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நீ கிறிஸ்துவுக்காக என்ன தியாகம் செய்கிறாய் என்று யோசித்து பாரு. கிறிஸ்துவுக்குள் முழுமை அடைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறாயா? ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே உம்முடைய வல்லமை, கிருபை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, முழுமை அடைந்த பிள்ளைகளாக நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. எங்கள் கொடுத்த திருச்சபைக்காக, வழிபடுவதற்கு, ஆலயத்திற்காக, திருச்சபை மக்களுக்காக, நிறைவுக்காக நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் நிறைவு பெற்ற வாழ்க்கையை வாழுங்கள். You need a complete Christian life. Take care and God bless.